வணக்கம். காது கேளாமை, காது மந்தம், காதுகளில் சீழ்வடிதல். இது பரம்பரை நோய் இல்ல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய் கர்ப்ப காலங்களில் ஜலதோஷம், சைனஸ் இது போன்ற காரணத்தால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு காதுகளில் சீழ்வடிதல், காது மந்தம், அதுபோல இந்த காது கேளாமை வந்துரும். செவிடு. குழந்தைகளுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, குடல் புழுக்களை நாம வெளியேற்றணும். குடல் புழுக்களை வெளியேற்றத்துக்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. இப்போ சுண்டு விரல எடுத்துக்கிட்டேன். இப்போ இடது கை சுண்டு விரல் எடுத்துட்டேன். இந்த நகப்பகுதியில பின்பகுதியில அந்த சுண்டு விரலினுடைய நகனுடைய முடிவு பகுதி, கடைசி எண்டு. அதாவது மேலிருந்து கீழே கோடு போடுறோம். கீழே இருந்து ஒரு கோடு போடுறோம். இந்த நகத்தினுடைய எண்டு பகுதி. அந்த மூளை பகுதியில. அங்க நம்ம இந்த பென்சிலினுடைய கூர்முனை, அதாவது கூரா இருக்கக்கூடாது. கொஞ்சம் முழுமுழா இருக்கணும். வச்சுட்டு இந்த இடத்த வச்சுட்டு 1 நிமிஷம் வைக்கணுங்க. ஒரு சுண்டு விரல். வலது கை சுண்டு விரல்ல 1 நிமிஷம் வைக்கணுங்க. அதே போல கால்களிலுடைய இடது, வலது சுண்டு விரல அதே இடத்துல நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வைக்கணும். மொத்தம் 4 நிமிஷங்க. தொடர்ந்து ஒரு 2, 3 நாட்கள் செஞ்சுட்டே வந்தோம்னா, குடல் புழுக்கள் நம்ம விட்டு அந்த குழந்தைங்களுக்கு விலகுவத பார்க்கலாம். பெரியவங்க இருக்காங்கல்ல, தொடர்ந்து நாய்ஸு, சத்தம் இது காரணமா அதனாலயும் அந்த பெரியவங்களுக்கு இந்த காது பிரச்சனைகள் வருங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. என்னன்னா, இப்போ கை எடுத்துக்கிட்டேன், ரிஸ்ட்டு. இந்த கை ரிஸ்ட் எடுத்து இருந்து ஒரு விரல் கீழே முன்பக்கம், கையோட முன்பக்கம், 1 விரல், 2 விரல், 3 விரல், 4வது விரல்ல மையப்பகுதியில கை வச்சுட்டேன். இப்போ விரல் வச்சிருக்கேன். இது என்னன்னா, முன்முழங்கை கீழ் நடுக்கு வர்ம பிராண யோகா. பாருங்க, செய்கிறேன் பாருங்க. பிராண யோகா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு தொடர்ந்து ஒரு 45 எண்ணிக்கையில நம்ம இந்த வர்ம பிராண யோகா செய்யணுங்க. மீண்டும் 1 நிமிடம் ஓய்வு கொடுத்து ஒரு 45 எண்ணிக்கை, மீண்டும் 1 நிமிடம் ஓய்வு 45 எண்ணிக்கை. 2 கையிலும் செய்யலாம். இது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, அவங்களுக்கு வியக்கத்தக்க ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? காது கேளாமை, காது மந்தம், காதுகள் சீழ்வடிதல் இதிலிருந்து அவங்க விடுபடலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.